Friends, welcome to Keerthi Veeg Samayal. இன்னைக்கு நம்ம பர்கர் எப்படி செய்யறது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். குழந்தைகளுக்கு குட்டீஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச டிஷ். நம்ம நிறைய தடவை பெரிய பெரிய மால்ஸ்ல எல்லாம் வாங்கி சாப்பிட்டுருப்போம். இத சிம்பிளா வீட்ல இருக்க இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கீர்த்தி வீட்டு சமையல் சேனல் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ரெசிபீஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பர்கர் செய்யிறதுக்கு உள்ளார ஒரு patty ரெடி பண்ணனும் நம்ம பர்கர் patty அது செய்யிறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்துர்க்கேன் அத குக்கர்ல ஆட் பண்ணிக்கங்க and then carrot beans இதுல உங்க குழந்தைகளுக்கு நீங்க என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் எந்த அளவு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி கொடுத்துக்கலாம் இது ஈவன் தோ மார்னிங் ஒரு பிரேக்ஃபாஸ்டா கூட நீங்க இத கொடுத்து அனுப்பலாம் So இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக்கர்ல ஆட் பண்ணிட்டு ஒரே 1 டம்ளர் தண்ணி அதுக்கு மேல தண்ணி வைக்காதீங்க ஏனா திரும்ப அதை ட்ரைன் பண்ணி ஸ்மாஷ் பண்ணும்போது ரொம்ப வாட்டரி கண்டென்ட் ஆன மாதிரி ஆயிரும் அப்புறம் ஏதாவது அடிஷனல் மிக்ஸ் ஏதாவது ஆட் பண்ற மாதிரி இருக்கும் நமக்கு சோ ஒரே 1 டம்ளர் தண்ணி வைங்க வச்சிட்டு இந்த டிஷ்க்கு இப்போ நம்ம தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப உப்பு போடாதீங்க கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வெஜிடபிள்ஸ்னா நான் இன்னைக்கு சின்ன சின்னதா தான் கட் பண்ணிருக்கேன் சோ குக்கரை இன்னைக்கு க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வந்து ஆஃப் பண்ணிருங்க இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேக வச்சு எடுத்தாச்சு இதுல கொஞ்சோண்டு தண்ணி வரும் அது குழந்தைகளுக்கு லைட்டா பெப்பர் தூள் போட்டு வெஜிடபிள் சூப் மாதிரியும் கொடுக்கலாம் இப்போ இது எந்த அளவுக்கு மசியணும் அப்படினா இங்க பாருங்க வெஜிடபிள்ஸ் இப்படி கையால எடுத்தாலே ஸ்மாஷ் ஆகுற மாதிரி இருக்கணும் நான் இங்க கிரீன் பீஸ் இது வந்து நேச்சுரல் கிரீன் பீஸ் இருக்குல அது குக்கர்ல போட்டா குழஞ்சிரும்ங்கறதுனால தனியா வேக வச்சு எடுத்துர்க்கேன் லைட்டா உப்பு போட்டு தனியா வேக வச்சு எடுத்துர்க்கேன் இத நல்லா ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க ஸ்மாஷர் வச்சு தான் ஸ்மாஷ் பண்ணனும்னு இல்ல வீட்ல மத்து இல்லனா சூடு பொறுக்கறதா இருந்தா கையால கூட நீங்க நல்லா இத நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு பாருங்க இது மாதிரி நல்லா ஸ்மாஷ் ஆயிருச்சு இப்போ இதுல சில இன்கிரிடியன்ட்ஸ் ஆட் பண்ணனும் சப்போஸ் உங்களுக்கு இதுக்கு பதம் கரெக்ட்டான்னு பார்க்கிறது எப்படினா எடுத்து இப்படி நல்லா உருட்டி தட்டினீங்கனா உங்க கையில எதுவும் ஒட்ட கூடாது சப்போஸ் இந்த அளவு ஒட்டனா கூட கார்ன்ஃப்ளவர் மாவோ மைதா மாவோ ரெண்டு என்ன இருக்கோ அதுல ஒரு டேபிள்ஸ்பூன் இதல ஆட் பண்ணிக்கோங்க கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணா கொஞ்சம் இந்த patty வந்து நல்ல ஒரு கிறிஸ்பினஸோட கிடைக்கும் அதனால இன்னைக்கு நான் கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன் and then chilli flakes ஒரு டேபிள்ஸ்பூன் இது ஒண்ணு கிடையாது வரமிளகாவை வறுத்து பொடிச்சிருக்கேன் அந்த விதையோட பொடிச்சிருக்கேன் இத்தாலியன் ஆரிகானோ இந்த ஆரிகானோ இல்லனா ஒண்ணும் இல்ல ஜீரக பொடி ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து மிளகு தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் இந்த மிளகாய் தூள் உங்களோட ஆப்ஷனல் தான் இல்ல அப்படினா இன்னும் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கணும் அப்படினா பச்சை மிளகாயை சின்ன சின்னதா கிள்ளி போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் கொஞ்சோண்டு அதாவது வந்து ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியா ginger garlic paste இது அதிகமா இந்த இது செய்யும்போது யூஸ் பண்ண மாட்டாங்க நான் 2-3 தடவை செஞ்சு பார்த்தப்ப நல்ல ஃப்ளேவரா இருந்துச்சு அதனால தான் இத நான் ஆட் பண்ணிருக்கேன் இத எல்லாத்தையுமே நல்ல கையை போட்டு இந்த மாதிரி பைண்ட் பண்ணிக்கோங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு பைண்ட் பண்ணிக்கோங்க இது மாதிரி நல்லா இத நல்லா பைண்ட் பண்ணிக்கோங்க இன்னொரு இம்பார்ட்டன்ட்டான திங் உருளைக்கிழங்க நீங்க ரொம்ப கையை போட்டு இதே மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டோ இல்ல mix பண்ணிக்கிட்டோ இருந்தீங்கனா அது வந்து தண்ணி விட வாய்ப்பு இருக்கு அதனால ரொம்ப கொலக்கலன்னு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால ரொம்ப பொட்டேட்டோ வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க லைட்டா உங்களுக்கு பார்த்தாலே இப்போ இது தெரியும் இந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி தெரியும் சோ அந்த அளவுக்கு மட்டும் இத நல்லா mix பண்ணிக்கோங்க இப்போ இது மாதிரி நல்ல பெரிய பெரிய பால்ஸா ரெடி பண்ணிருக்கேன் நான் பண்ணிட்டு நார்மலா நீங்க கட்லெட்லாம் பண்றீங்க அப்படினா சின்ன சின்னதா செய்யலாம் இந்த பர்கர் pattyக்கு கொஞ்சம் thicknessம் அதிகமா இருக்கணும் இந்த சர்க்கிளோட சைஸும் கொஞ்சம் பெருசா இருக்கணும் பர்கர்க்குள்ள வைக்கிறப்போ கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கணும் இந்த ஷேப்புக்கு இது மாதிரி நல்ல பெரிய பெரிய ஷேப்ல நல்ல 1 இன்ச் thicknessல இத நான் இப்ப ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட் 4 ஸ்பூன் மைதா மாவுல கொஞ்சமா தண்ணி ஊத்தி எந்த ஒரு கட்டியும் இல்லாம நல்லா கரைச்சுக்கங்க
மைதா மாவை இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன். ஏன்னா நம்மளோட அந்த இதோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு, அதனால் இந்த மாதிரி டிப் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிற டயாமீட்டர் இருக்கிற பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன். இப்போது நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெட் கிரம்ஸ். இது நார்மலாக பேக்கரிஸ்லாம் கிடைக்கிது. அப்படி இல்லைன்னா ப்ரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. பிரெட் கிரம்ஸ் கிடச்சிரும் நமக்கு. இப்போ இந்த பேட்டரில் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல இந்த ஸ்டஃப்பு, அதை நல்லா டிப் பண்ணுங்கள். 2 பக்கமும் நல்லா டிப் பண்ணுங்கள். உடஞ்சிராமல், இது ஏன்னா இன்னும் வேக வைக்கல, எதுவுமே பண்ணல, உடஞ்சிராமல் ஜஸ்ட் ஒரு ஸ்பூனாலேயோ இல்லை ஃபோக்காலேயோ இல்லை உங்களுக்கு கம்ஃபர்டபுள், கையால் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா அதாலேயும் எடுத்துகிட்டு இமீடியட்டாக இந்த பிரெட் கிரம்ஸில் டிப் பண்ணிடுங்க. இந்த பிரெட் கிரம்ஸை இது மேலே எடுத்து நல்லா கோட் பண்ணிக்கோங்க. நிறைய பிரெட் கிரம்ஸ் கோட் பண்ணாதீங்க, இருக்கிறத வச்சு லைட்டாக அது மேலே இது பண்ணுங்கள். இல்லைனா நம்ம ஃப்ரை பண்ணும்போது இந்த பிரெட் கிரம்ஸ்லாம் அப்படியே இதில் உதிர ஆரம்பிச்சிடும், எண்ணெயில் உதிர ஆரம்பிச்சிடும். இல்லை எனக்கு இந்த ப்ராசஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பேட்டி, அதை ஃப்ரீசரில் ஒரு 2 hours வச்சுருங்க. வச்சுட்டு பிரெட் கிரம்ஸ் க்ளோஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ அவ்வளோதான், இது 2 பக்கமும் கோட் ஆயிடுச்சு. இதை உடஞ்சிராமல் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற 2ஐயும் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இது மாதிரி நல்லா பிரெட் கிரம்ஸ் வச்சு நல்லா கோட் பண்ணியாச்சு. இதெல்லாம் கோட் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes அப்படியே விட்டுருங்க. அந்த லைட்டாக அது மேலே இருக்க ஈரப்பதம் குறையிற வரைக்கும் விட்டுருங்க. இப்போ 5 minutes கழித்து பார்க்கலாம். இப்போ ஒரு 5 minutes ஆயிடுச்சு. இதை எடுத்து எண்ணெயில் பொரிச்சிடலாம். ஸோ இந்த பர்கர் பேட்டி பண்ணுறதுக்கு டீப் ஃப்ரை பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி டீப் ஃப்ரையும் இல்லை ஷாலோ ஃப்ரையும் இல்லை, ஒரு மீடியம் இதில் எண்ணெய் வச்சு ஃப்ரை பண்ண போகிறேன். எண்ணெய் நல்லா சூடாகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா சூடாகிடுச்சு. இந்த டைமில் இதை எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் திருப்பி எடுங்க. போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க, ஏன்னா கையில் எண்ணெய் தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக போடுங்க. இந்த மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் 2 சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணலைனாலும் கண்டிப்பாக எண்ணெய் இந்த பர்கர் பேட்டி பண்ணியிருக்கீங்களா அதோட திக்னஸ் அளவாவது எண்ணெய் இருக்கணும். இப்போ இது 2 பக்கமுமே நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. மோரோவர் உள்ளார இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம வேக வச்சது தான். ஜஸ்ட் அந்த ஸ்மெல், அதோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக மட்டும் தான் இந்த ஃப்ரை பண்ணியிருக்கேன் நான். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பர்கர் பேட்டி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே மிச்சம் இருக்கிற 3ஐயும் நான் பொரிச்சு எடுத்துகிட்டு காட்டுறேன். நம்ம பர்கர் பேட்டிஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக நல்லா சாஃப்டாக கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பர்கர் பன்னு. இது நார்மல் நம்ம டீ கடையிலலாம் கிடைக்கல அந்த மாதிரி பன்னு தான். ஆனால் இப்போது சூப்பர் மார்க்கெட்டில் லைட்டாக இது மாதிரி எள்ளு சீசனிங் பண்ணி கிடைக்கிது பர்கர் பன்னு. மோரோவர் அந்த பன்னோட ரேட்டு தான் கிடைக்கிது நமக்கு. இது நல்லா இந்த மிடில் போர்ஷனில் 2 அப்படி கட் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு இது மாதிரி கொஞ்சம் ஃபோல்டிங் இருந்தால் பிடிக்கும். இன்றைக்கி நாங்கள் ஃபோல்டிங் இல்லாமல் 2த்தையும் தனித்தனியாக கட் பண்ணிட்டேன் நான். இதை அப்படியேவும் நீங்கள் ஸ்டஃபிங்கு அந்த பேட்டி எல்லாத்தையும் டேரெக்டாக வைக்கலாம். இல்லை அப்படின்னா லைட்டாக பட்டர் போட்டு தவாவில் டோஸ்ட் பண்ணி கூட அதுக்கப்புறம் வைக்கலாம். டோஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் டோஸ்ட் பண்ணி தான் வைக்கிறேன். ஒரு தோசை தவாவில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் இருந்தால் நெய், எண்ணெய் இருந்தால் எண்ணெய், எதாக இருந்தாலும் அந்த ஃப்ளேவர் தான், நம்ம அந்த பர்கர் சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் தான். பாவு பஜ்ஜிக்கெலாம் ஹீட் பண்ணுவாங்களா லைட்டாக, அதே மாதிரி இந்த பட்டரை தொட்டு இந்த பன்னு. அவ்வளோதான். இந்த அளவுக்கு டார்க்னஸ் இருந்தால் போதும், ரொம்ப தேவையில்லை. ஓகேவா? உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ எல்லா பர்கர் பண்ணியும் லைட்டாக தவா நல்லா ஹெவி ஹீட்டில் இருந்துச்சுன்னா ஒரே ஒரு ரொட்டேட் இது மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கனாலே கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பர்கர் பண்ணை நல்லா இது மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் இனிமேல் ஸ்டஃப் பண்ணுறது எல்லாமே உங்களோட ஆப்ஷனல் தான். இதில் எக்லெஸ் மைனஸ் வச்சுருக்கேன் இன்றைக்கி நான். அது ஒரு லேயர் நல்லா கோட் பண்ணிக்கிட்டு ஆப்போசிட் பன்னில் கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப்,
இதில் நீங்கள் உங்களுக்கு கார்லிக்கு இல்லை வந்து என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி சாஸ் நீங்கள் கோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம செஞ்ச வெஜிடபிள் பேட்டி பாருங்கள். நம்ம சில சமயம் கடையிலலாம் வாங்கும்போது ரொம்ப பாவமாக சின்னதாக இருக்கும். அது நம்ம வீட்டிலே செய்கிறதுனால நல்ல 1 இன்ச் திக்னஸ்க்கு சூப்பராக இருக்காங்க. இதுக்கு மேலே சீஸ் வைக்கணும். அதாவது வந்து ஃப்ளாட் சீஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி வைக்கணும். சீஸ் ஸ்லைஸ் மாதிரி என்கிட்ட இன்றைக்கி இல்லை அது. அதனால் என்கிட்ட இருக்கிற சீஸை ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன் நான். ஜஸ்ட் க்யூப் சீஸை வந்து நான் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே ஜஸ்ட் ஆனியன்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ ஆனியன்ஸ் வேணுமோ, ஆனியன்ஸ் கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக, ஆனியன் ரிங்ஸாவோ இல்லை இதே மாதிரி ஆனியன்ஸாவோ ஜஸ்ட் இது மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டொமேட்டோ, அதையும் இது மேலே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் நல்லா அழகாக பண்ணி கொடுங்க. குட்டி சூப்பராக சாப்பிடுவாங்க. இது மேலே குக்கும்பர் கூட வைக்கலாம். நீங்கள் குக்கும்பர் வச்சாலும் அழகாக இருக்கும். இது மேலே உங்களுக்கு வெறும் வெஜ்ஜீஸாக சாப்பிட கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக சால்ட்டு, லைட்டாக மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இல்லைனா அரிகனோ இல்லைனா மிளகுத்தூள் கூட நீங்கள் தூவலாம் அதில். அண்ட் தென் இதை எடுத்து ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஹோம்மேட் பர்கர் ரெடி. சூப்பரான ஹோம்மேட் பர்கர் ரெடி ஆயிடுச்சு. அதுவும் நல்ல லேயர்ஸாக வீட்டில் இருக்கிற நல்ல வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு நல்ல பர்கர் கிடச்சிருச்சு நமக்கு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கீர்த்தி வீட்டு சமையல் பேஜை எப்போவும் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் பண்ணுற ரெசிபீஸில் இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எதாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எப்போவும் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.